இந்த பாருங்கள் சப்போட்டா இருக்குது பாருங்கள், நல்லா காய்ச்சிருக்கு. இது வந்து நல்லா டார்க் ரெட்டு. இது வந்து மல்லிகைப்பூட சேர்த்து கட்டினாங்கன்னா வைக்கிறதுக்கு தள்ள வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் காம்பினேஷன். பாருங்கள் சப்போட்டா குட்டி குட்டி பிஞ்சு வருது பாருங்கள். இதெல்லாம் சப்போட்டா காய்க்கும். கருவேப்பிலை செடி இங்கே பாருங்கள், தேங்காயெலாம் நிறைய கீழே கிடக்கு. இதெல்லாம் சப்போட்டா மரம். பார்த்தீங்களா எவ்வளோ இது காய்ச்சிருக்குன்னு சப்போட்டா. இங்கே பாருங்கள் குட்டி இருக்காங்க பார்த்தீங்களா, மியா குட்டி படுத்துட்டு இருக்காங்க. நல்லா ஜாலியாக வெயிலுக்கு நல்லா க்யூட்டான இடத்துல படுத்து தூங்குறாங்க. நம்ம வீடியோ எடுத்தோன்னு கண்ணை மூடிட்டாங்க பாருங்கள். கண்ணை திறந்து பாருங்கள். ஹாய் வியூவர்ஸ்க்கெலாம் ஹாய் சொல்லுங்கள். இது பாருங்கள், இது வந்து கீரை, பொன்னாங்கண்ணி கீரை. இது பாருங்கள் கொத்தவரங்காய் செடி பாருங்கள். இது வந்துட்டு இதுவும் ஒரு ஊசி மிளகா தான். இது கொஞ்சம் அது ஒல்லியாக இருக்கும், இது கொஞ்சம் குண்டாக இருக்கும். இதுவுமே வந்து வானத்தை பார்த்து தான் காய்க்கும். இதுவும் காரமாக இருக்கும். இதுதான் பசலிக்கீரை சொல்லுவாங்க. கொஞ்சம் வலுவலுப்பாக இருக்கும், ஆனால் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அயன் கண்டென்ட்லாம் நிறையா இருக்குது. வாங்க, இது வந்துட்டு கலாக்காயின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் வந்து கலாக்காயின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு இந்த செரி பழம்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த இதுதான். செரினா நம்ம ஊர் பழம், அந்த சீனி பாகுலலாம் ஊற வச்சுருப்பாங்க கடையிலலாம், அந்த இது. இது வந்துட்டு இப்போ காய்க்கலை, சீசன் இல்லை, அதனால் உங்களுக்கு காய்ச்சோன்னே ஒரு டைம் நான் ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். இங்கே பாருங்கள் மாங்காய் இல்லை அழகாக இருக்குது, செம்மையாக இருக்கும். சாப்பிட்டா அப்படியே உப்பு மிளகாமாவும் போட்டு சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். புளிச்சக்கீரைன்னு சொல்லுவாங்க, புளிப்பான கீரை. நல்லா புளிப்பாக இருக்கும் அந்த கீரை, ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஏதோ சுண்டக்காய் செடி, சுண்டக்காய் பூ வச்சுருக்கு பாருங்கள் நிறையா. சாம்பார்லலாம் சூப்பராக இருக்கும் போட்டால், டேஸ்டானது. இதுதான் மணத்தக்காளி செடி. இதில் மணத்தக்காளி கூட இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து காய வச்சு வத்தலாக்கி வத்த குழம்புலலாம் யூஸ் பண்ணுவாங்க. இதுவும் மருந்துக்கு ரொம்ப நல்லது. இது ஒரு மிளகாய் செடி பார்த்தீங்களா, அது ஒரு டிஃப்ரெண்ட், இது ஒரு டிஃப்ரெண்ட். இது வந்துட்டு கீழே பக்கம் காய்க்கும். இது ஒரு செடி இருக்குது, லெமன் காய்ச்சிருக்காங்க. லெமன் செடி காய் இருக்குது. இங்கே 2 காய் இருக்குது பாருங்க, குட்டி குட்டியாக தெரியுதா. இங்கே 2 காய் இருக்குது. இதான் லெமன் செடி. நெல்லிக்காய் மரம், நிறையா நெல்லிக்காய் காய்ச்சி இருந்தது, இப்போ சீசன் இல்லை. இங்கே பாருங்கள், அப்படியே திரும்பினா பப்பாயா, குட்டி குட்டி நிறைய பப்பாயா தெரியுதா உங்களுக்கு, பப்பாயா செடி. இது வல்லாரை செடி, வல்லாரை ஞாபக சக்திக்கெலாம் சாப்பிடுவாங்களா அது. இது ஒரு வகையான வல்லாரை. ஒரு கலர் காமிச்சுனா இங்கே ஒரு கலர் இருக்குது பாருங்கள் பூச்செடி. இது பாருங்கள், இது ஒரு அழகான பூச்செடி. இதெல்லாமே வந்து அழகு செடி தான். குட்டி வாழை, தலைமுடி கருமையாக இருக்கிறதுக்கும் நல்ல முடி வளர்கிறதுக்கும். இங்கே பாருங்கள் பேரிச்சம்பழம் மரம், இங்கே பாருங்கள் பேரிச்சம்பரம் பூச்சி தான் சாப்பிட்டுட்டு. இங்கே பாருங்கள், இது ஒரு அழகான பூச்செடி, கற்றாழையில் இருக்குது. இதுவுமே அழகு செடி தான். இது வந்துட்டு செவந்தி பூன்னு சொல்லுவாங்களா அது. இங்கே பாருங்கள் அழகு செடி. இது வந்து டேபிள் ரோஸ். இந்த பாருங்கள், இது வந்து எல்லோ கலரில் பந்து பூ, இட்லி பூ சொல்லுவாங்களா, எல்லோ கலர் இட்லி பூ. இது ஒரு கலர். இந்த பாருங்கள் மிளகாய், அழகு செடி. இங்கே பார்த்தீங்களா சாஃப்டாக இருக்குது இதெல்லாம். இது ஒரு இட்லி பூ, இது ஒரு கலர், இது ஒரு பிங்க் கலர், அங்கே ஒரு ரெட் கலர், இங்கே ஒரு எல்லோ கலர் பார்த்தோம்ல, அதிலே வந்துட்டு இது ஒரு பிங்க் கலர். குட்டி டாக் தூங்கிட்டு இருக்காங்க. ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன் தெரியுமா, அது இவங்க தான் குட்டியாக இருக்கும் போது எடுத்தது. நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இது மல்லிகைப்பூ, நம்ம எல்லாம் தலையில் வைப்போம் தெரியுமா, அந்த மல்லிகைப்பூ செடி. இந்த பாருங்க, ரெண்டு முட்டை இருக்குது. இது வந்துட்டு செம்பகப்பூ. தக்காளி செடி இப்போ தான் நிறையா பூ வச்சுருக்கு, காய்க்கும். ஒரு காய் கூட இருந்தது, பறிச்சாச்சு. காய்ச்சோன்னே உங்களுக்கு வீடியோஸ் நான் போடுறேன். இதுதான் பாக்கு மரம், நிறைய பாக்கு காய்ச்சி இருந்துச்சு. லாஸ்ட் டைம்லாம் வந்துட்டு நிறைய பாக்கு இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைக்கான வீடியோ நம்ம பார்த்தது. இது எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
இன்னும் வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னா சொல்லுங்கள், வீடியோ போட்டுடலாம். பாய் பாய், டேக் கேர்.